ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன், சில்லி பவுடர், பெரிய வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பாஸ்மதி ரைஸு, தயிர். இப்போ வந்து நல்ல சிக்கனை நல்ல ஒரு நம்ம மஞ்சள் போட்டு நல்லா கழுவி நீட்டாக கழுவி வச்சுக்கிட்டு, முதல்ல வந்து சிக்கனை ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு தயிர், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. இந்த இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு. அதிகமாக உப்பு போடக்கூடாது. ஏன்னா சில்லி பவுடரில் லைட்டாக உப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் வச்சிடணும். நல்லா பிசைஞ்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து பிரியாணிக்கு எல்லா மசாலாவும் எப்படி ரெடி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு அடுப்பில் வந்து கடாயை வச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி இந்த சிக்கனை வந்து லைட்டாக பொரித்து எடுத்துக்கிடணும். அதாவது 60 மாதிரி பொரிக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் அரை வேக்காட்டில் பொரித்து எடுத்துடணும். பொரித்து நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒரே மாதிரி அதை வந்து படுத மாதிரி போட்டு பொரித்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து அடுப்பில் ஒரு கடாயோ அல்லது குக்கரையோ வச்சு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் வந்து நெய் ஊற்றினா தான் அந்த பிரியாணியே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் நெய்யும் ஆயிலும் ஒரு பாதி அளவு ஊற்றிக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மூணையும் கொஞ்சம் வெந்நீர் தண்ணி ஊற்றி இது பண்ணி வச்சுக்கணும். பொதுமை வச்சு வச்சுக்கணும். அதை எடுத்து போடணும். அப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயம் வந்து வதக்கிட்டே இருக்கும். நல்ல கலர் மாறி வரணும். அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கி விடணும். அப்புறம் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இஞ்சி பூண்டு அதாவது 1 கிலோ நம்ம சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணி எதுனாலுமே பண்ணனாலுமே 100 கிராம் இஞ்சி, ஒரு 75 கிராம் பூண்டு போடணும். இப்போ நம்ம வந்து ஒரு அரை கிலோ தான் பண்ணுறோம். அதனால் அதுக்கேற்றால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கும்போது இந்த மாதிரி இதில் வரணும், பதத்தில் வரணும். இந்த இஞ்சி வந்து அதுக்கு வந்தவுடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும். தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா அந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தக்காளிக்கு உப்பு போட்டு வதக்கணும். அந்த இது பாத்திரத்தில் பிடிக்காத அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப தீய வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் இப்படி நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வத்தல் பொடி போடுங்க. நீங்கள் காரம் நல்லா சேர்ப்பீங்க அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நாங்கள் லைட்டாக தான் காரம் சேர்ப்போம். அதனால் அதில் வத்தல் பொடி வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பிரியாணி பவுடர் போடுங்க. பிரியாணி பவுடர் இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து கலர் பொடி வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கேசரி பவுடர் எல்லோவோ அல்லது கேசரி பவுடர் ரெட் கலரோ, பிரியாணி ரெட் கலரில் வேணும்னா ரெட் கலரில் போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி, புதினாவெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. மல்லி, புதினா வந்து ரொம்ப தேவைக்கு மட்டும் போட்டால் போதும். ரொம்ப போட்டாலும் ரொம்ப குழையாக இருக்கும், மல்லி குழையாக தெரியும். அப்புறம் கொஞ்சோண்டு தயிர், இதெல்லாம் போட்டு நல்ல ஒன்று போல் வதக்கி விடுறது தான் பிரியாணி. என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா மசாலாவோடு சேரணும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டோடு எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கிடணும். உப்பு வந்து தேவைக்கு தகுந்தபடி தான் போடணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க சிக்கன் அப்படியே தூக்கி தட்டிட வேண்டியதான். சிக்கனை வறுத்து வச்சுருக்கிறத அப்படியே தூக்கி தட்டி எல்லாத்தையும் ஒரே அளவாக ஒன்றா கிண்டி விட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து பாஸ்மதி இருந்தாலும் சரி, ஒரு அரை லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். ரொம்ப லெமன் ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சால் போதும். அதையும் ஊற்றி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரிசியை வந்து முதல்ல பாத்திரத்தில் அளந்து கொஞ்சம் நேரம் ஊற போட்டுறணும். அரிசியை ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷமாவது ஊற விடணும். அந்த தண்ணி வந்து அந்த பாத்திரத்தில் அளந்துடணும். எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி அளந்துருக்கோமோ அதுக்கு 1க்கு 1.25 வச்சு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்தோம்னா அது உப்பு தேவைன்னா போட்டுக்கணும், இல்லைன்னா வேண்டாம். அந்த தண்ணி நல்லா சூடு வந்தால் போதும், கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 1க்கு 1.25 ஊற்றி அந்த தண்ணி சூடு வந்தோடனே நம்ம அதுக்குள்ளே அரிசியை நல்லா 2-3 தண்ணி ஊற்றி கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கணும் பாத்திரத்தில். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நீங்கள் கேசரி பவுடர் ரெட் கலர் பவுடர்னால் போட்டுக்கலாம்.
நாங்கள் மஞ்சள் பொடி தான் போட்டிருக்கோம். நீங்கள் கேசரி பவுடர்னாலும் போட்டுக்கலாம். அந்த தண்ணி நல்லா இதுன்னு வரும்போது லைட்டாக நுரைச்சி வரும்போது அந்த அரிசியை கழுவி வச்சுருக்க அரிசியை தூக்கி தட்டிடணும். ரொம்ப தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நுரைச்சி வரும்போதே தட்டிடலாம். அப்படியே சிம்மில் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடணும்னாலும் மறுபடியும் போட்டுக்கிட்டு அதனைக்கு குக்கர் அப்படியே மூடி வச்சா போதும். ஒரு 20 நிமிஷம், கரெக்டாக 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா குக்கரில் விசில் வரக்கூடாது. விசில் வராமல் ஒரு 25 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாது, உதிரியாக இருக்கும். அப்புறம் வந்து லைட்டாக வந்து மேலே ஒரு சொட்டு நெய் ஊற்றி தடவி விடுங்க. நெய் ஊற்றி தடவினா அந்த பிரியாணியே நல்லா சாஃப்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட வந்து மசாலா பவுடர்கள் இருக்குது. சாம்பார் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கறி மசாலா பவுடர், அப்புறம் சத்து மாவு பவுடர் எல்லாமே இருக்குது. வேணுங்கவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.